ஃபைனலாக அஜித் ரசிகர்கள் எதிர்பார்த்த விடாமுயற்சி திரைப்படத்தோட முதல் பாடல் வெளியாக போகிறது. அனிருத் அவர்கள் பயங்கரமாக அந்த முதல் பாடலை ரெடி பண்ணி கொண்டு வருகிறார்கள். ஸோ இதை பற்றி தான் பேச போகிறோம். அந்த முதல் பாடல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். விடாமுயற்சி இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள் முடிவடைந்து விடும். ஸோ அஜித் அவர்கள் போர்ஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிவடைந்து விட்டது. இன்னும் சில காட்சிகள் எடுக்கப்பட வேண்டிய இருப்பதால் ஆகஸ்ட் எண்டு வரைக்குமே தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படம் அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற செய்தி வெளியானது. ஆனால் இன்னுமே அதை உறுதிப்படுத்தாமல் இருக்காங்க. ஸோ படத்தோட எந்த அப்டேட்டும் இப்போ வரைக்குமே கொடுக்காமல் இருப்பதால் அக்டோபர் மாதம் படம் ரிலீஸ் ஆகுமா இல்லை நவம்பர் டிசம்பர் மாதம் படம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற கேள்விக்குறி எழுந்திருக்கு. இப்போ விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளோட அப்டேட் செமையாக கிடைத்திருக்கு. ஸோ ட்விட்டர் ஓப்பன் பண்ணால் எல்லா ரசிகர்களுக்கும் இது தெரிந்திருக்கும். ட்விட்டரில் விடாமுயற்சி அப்படிங்கிற ஹேஷ்டேக் செம ட்ரெண்டிங்காக இருக்கிறது. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபோட்டோ செமையாக சர்க்குலேட் ஆகிக்கொண்டு இருக்குது. ஒரு கீபோர்ட் ஃபோட்டோ. அதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தா தான் தெரிகிறது விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் இன்டைரக்ட் அப்டேட்னு. அதாவது அந்த ஒரு போஸ்ட் யார் போட்டிருக்காங்கன்னா அனிருத் அவர்களோட அசிஸ்டன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதை தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு போஸ்ட்டாக போட்டிருக்காங்க. போஸ்ட்டாக போட்டு ஜஸ்ட் குக்குடு அனிருத் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது விடாமுயற்சி திரைப்படத்தோட மியூசிக் டைரக்டர் அனிருத் ரவிச்சந்திரன் தான். ஸோ விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ அனிருத் அவர்களோட அசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி ஒரு போஸ்டர் போட்டது விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் ஒர்க்கு தான் அனிருத் அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உறுதியாகிவிட்டது. அது மட்டும் இல்லாமல் பிஜிஎம் ஒர்க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒர்க்காக இந்த திரைப்படத்தில் பார்க்கப்படுகிறதாம். ஏன்னா இந்த திரைப்படத்தில் பெருசாக பாடல்கள் கிடையாது. வெறும் 3 பாடல்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒன்று த்ரிஷாவுக்கும் அஜித்துக்கும் இருக்க ஒரு சாங் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னொன்று கம்ப்ளீட்டான ஒரு ரேப் சாங்காக இருக்கும். சாதாரண ரேப்பாக இருக்காது, ஒரு 6 நிமிஷம் பெரிய ரேப்பாக அந்த ஒரு சாங் இருக்கும். அந்த ரேப்போட பைக் ரேஸ் சீன் இருக்கும். அது ரெண்டுத்தையுமே பார்க்கும்போது அந்த ஒரு 6 நிமிஷம் நீங்கள் கண்ணை செலுத்த மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரேப் சாங்காக அந்த ஒரு சாங் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதை தாண்டி ஒரு ஓப்பனிங் சாங் இருக்கும். ஸோ நாம் பழைய அஜித்குமார் அவர்களோட ஓப்பனிங் சாங் கேட்டிருப்போம். ஆனால் அதெல்லாம் விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஓப்பனிங் சாங் லைக் பில்லா லெவலுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 சாங் தான் படத்தில் இடம்பெறும். இது தாண்டி பிஜிஎம்முக்கு தான் அனிருத் அவர்கள் ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த 3 சாங்கில் ஏதோ ஒரு சாங்கை தான் ரிலீஸ் ஆகிறது. படக்குள்ள என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நம்ம த்ரிஷாவும் அஜித்தும் இருக்க மாதிரி ஒரு சாங் ரெடி பண்ணோம். அந்த சாங் தான் இந்த படத்துலேயே ரொம்ப பெஸ்ட்டான சாங்காக இருக்குது. ஸோ அந்த சாங் ஃபஸ்ட்டு சிங்கிளாக ரிலீஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற பிளான் வச்சுருக்காங்களாம். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் ஏற்கனவே ரெடி பண்ணாலுமே அதில் இருக்க சில பிரச்சனைகள், சில லிரிக்ஸ் மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது. அதனால் லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ லிரிக்கல் வீடியோக்கான அனிமேஷன் ஒர்க் போய்கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சிங்கிள் கம்ப்ளீட்டான ஒரு பயங்கரமான சிங்கிளாக ரிலீஸ் ஆக போகிறது. ஸோ என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசலாம். அதாவது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அப்டேட் கொடுக்கலாம் அப்படிங்கிற பிளானில் தான் விடாமுயற்சி படக்குழு இருந்தாங்க. ஆனால் போன வாரம் விடாமுயற்சி படத்துலேருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. இது ஏன் வரல அப்படி சொல்லி விசாரிக்க போது தான் தெரிஞ்சது. போன வாரம் தான் வயநாட்டில் லேண்ட்ஸ்கேப்னால 500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தாங்க. எப்பயுமே அஜித் கிட்ட கேட்காம எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த டைம் அஜித் அவர்கள்கிட்ட கேட்கும்போது இந்த வாரம் அப்டேட் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களே. ஏன்னா இந்த வயநாடு கேஸில் இருக்கும்போது நாம் அப்டேட் கொடுத்து எந்த ஒரு கொண்டாட்டமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அஜித் அவர்கள் சொல்லிட்டாங்க. அதனால் விடாமுயற்சி திரைப்படத்தோட அடுத்த அப்டேட் இந்த வாரம் இறுதியில் வெளியாக போகிறது அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. அதுவும் ஃபஸ்ட்டு சிங்கிளோட அப்டேட் வெளியாக போகிறது. வித் போஸ்டரோட ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் இருக்காங்க. இதுக்கு முன்பு வரைக்கும் அஜித் அவர்கள் பாடல்னா டேரெக்டாக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பாடல் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பயங்கரமான ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் கம்ப்ளீட்டான ப்ரெஷர் அஜித்துக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன லைக்கா திரைப்படங்கள் அனைத்தும் ஒரு ஃபெயிலான திரைப்படமாக போய்விட்டது. பெருசாக ப்ரொமோஷன் பண்ணியும் மக்கள் மத்தியில் ரீச் ஆகலை. அதனால லைக்கா நிறுவனம் பெரும் லாஸில் இருந்தது. ஆனால் இந்த டைம் விடாமுயற்சி அப்படி இருக்கக்கூடாது. நான் நிறைய திரைப்படங்கள் நாங்கள் கொடுக்குற திரைப்படங்களுக்கு எப்படி ப்ரொமோஷன் பண்ணணும்னு அதே மாதிரி தான் இந்த படத்துக்கும் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் உறுதியாக இருக்கான். ஸோ அதனால் சின்ன சின்ன ப்ரொமோஷன்லேருந்து பெரிய பெரிய ப்ரொமோஷன் வரைக்குமே பண்ண போகிறாங்களாம். லைக் படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளோட ப்ரோமோ ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். அதுக்கப்புறமா ஃபஸ்ட் சிங்கிள், அதுக்கப்புறமா கிளிம்ஸ், அதுக்கப்புறமா ஆடியோ லான்ச்சு, இசை ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட், அந்த மாதிரி ஒவ்வொன்றும் பயங்கரமாக பண்ணி இந்த படத்துக்கு பெருசாக ப்ரொமோஷன் பண்ணி பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ரீச்
ரிலீஸ் பண்ணி பெரிய வசூல் வந்து கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் லைக்கா நிறுவனம் இருக்கிறது. அதனால் இந்த வார இறுதியில் விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் ப்ரோமோவை நம்ம பார்க்க வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் ப்ரோமோவை ஃபைனலாக அஜித் ரசிகர்கள் எதிர்பார்த்த விடாமுயற்சி திரைப்படத்தோட முதல் பாடல் வெளியாக போகிறது. அனிருத் அவர்கள் பயங்கரமாக அந்த முதல் பாடலை ரெடி பண்ணி கொண்டு வருகிறார்கள். ஸோ இதை பற்றி தான் பேச போகிறோம். அந்த முதல் பாடல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். விடாமுயற்சி இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள் வந்து முடிவடைந்து விடும். ஸோ அஜித் அவர்கள் போர்ஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிவடைந்து விட்டது. இன்னும் வந்து சில காட்சிகள் எடுக்கப்பட வேண்டிய இருப்பதால் வந்து ஆகஸ்ட் எண்டு வரைக்குமே தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படம் அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற செய்தி வந்து வெளியானது. ஆனால் வந்து இனிமே வந்து அதை வந்து உறுதிப்படுத்தாமல் இருக்காங்க. ஸோ படத்தோட எந்த அப்டேட்டும் வந்து இப்போ வரைக்குமே வந்து கொடுக்காமல் இருப்பதால் வந்து அக்டோபர் மாதம் படம் ரிலீஸ் ஆகுமா இல்லை நவம்பர் டிசம்பர் மாதம் படம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எழுந்திருக்கு. இப்போ வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளோட அப்டேட் வந்து செமையாக வந்து கிடைத்திருக்கு. ஸோ ட்விட்டர் ஓப்பன் பண்ணால் எல்லா ரசிகர்களுக்கும் இது தெரிந்திருக்கும். ட்விட்டரில் வந்து விடாமுயற்சி அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து செம ட்ரெண்டிங்காக இருக்கிறது. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒரு ஃபோட்டோ வந்து செமையாக சர்க்குலேட் ஆகிக்கொண்டு இருக்குது. ஒரு கீபோர்ட் ஃபோட்டோ. அதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தா தான் தெரிகிறது விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் இன்டைரக்ட் அப்டேட்னு. அதாவது அந்த ஒரு போஸ்ட் வந்து யார் போட்டிருக்காங்கன்னா அனிருத் அவர்களோட அசிஸ்டன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு போஸ்ட்டாக போட்டிருக்காங்க. போஸ்ட்டாக போட்டு ஜஸ்ட் குக்குடு அனிருத் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது விடாமுயற்சி திரைப்படத்தோட மியூசிக் டைரக்டர் அனிருத் ரவிச்சந்திரன் தான். ஸோ விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ வந்து அனிருத் அவர்களோட அசிஸ்டன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு போஸ்டர் போட்டது விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் ஒர்க்கு தான் அனிருத் அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து உறுதியாகிவிட்டது. அது மட்டும் இல்லாமல் பிஜிஎம் ஒர்க்கும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒர்க்காக வந்து இந்த திரைப்படத்தில் வந்து பார்க்கப்படுகிறதாம். ஏன்னா வந்து இந்த திரைப்படத்தில் பெருசாக வந்து பாடல்கள் கிடையாது. வெறும் வந்து 3 பாடல்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒன்று வந்து த்ரிஷாவுக்கும் அஜித்துக்கும் இருக்க ஒரு சாங் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னொன்று வந்து கம்ப்ளீட்டான ஒரு ரேப் சாங்காக இருக்கும். சாதாரண ரேப்பாக இருக்காது. ஒரு 6 நிமிஷம் பெரிய ரேப்பாக வந்து அந்த ஒரு சாங் வந்து இருக்கும். அந்த ரேப்போட பைக் ரேஸ் வந்து சீன் வந்து இருக்கும். அது ரெண்டுத்தையுமே பார்க்கும்போது அந்த ஒரு 6 நிமிஷம் வந்து நீங்கள் கண்ணை செலுத்த மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ரேப் சாங்காக வந்து அந்த ஒரு சாங் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதை தாண்டி வந்து ஒரு ஓப்பனிங் சாங் வந்து இருக்கும். ஸோ நாம் பழைய அஜித்குமார் அவர்களோட ஓப்பனிங் சாங் வந்து கேட்டிருப்போம். ஆனால் வந்து அதெல்லாம் விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஓப்பனிங் சாங் லைக் வந்து பில்லா லெவலுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 சாங் தான் வந்து படத்தில் வந்து இடம்பெறும். இது தாண்டி வந்து பிஜிஎம்முக்கு தான் வந்து அனிருத் அவர்கள் ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த 3 சாங்கில் வந்து ஏதோ ஒரு சாங்கு தான் வந்து ரிலீஸ் ஆகிறது. படக்குள்ள வந்து என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்ம த்ரிஷாவும் அஜித்தும் இருக்க மாதிரி ஒரு சாங் ரெடி பண்ணோம். அந்த சாங்கு தான் வந்து இந்த படத்துலேயே ரொம்ப பெஸ்ட்டான சாங்காக இருக்குது. ஸோ அந்த சாங் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிளாக ரிலீஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற பிளான் வந்து வச்சுருக்காங்களாம். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் ஏற்கனவே ரெடி பண்ணாலுமே வந்து அதில் இருக்க சில பிரச்சனைகள் சில லிரிக்ஸ் வந்து மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து இருக்குது. அதனால் வந்து லிரிக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து லிரிக்கல் வீடியோக்கான அனிமேஷன் ஒர்க் வந்து போய்கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து கம்ப்ளீட்டான ஒரு பயங்கரமான சிங்கிளாக வந்து ரிலீஸ் ஆக போகிறது. ஸோ என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசலாம். அதாவது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அப்டேட் கொடுக்கலாம் அப்படிங்கிற பிளானில் தான் விடாமுயற்சி படக்குழு வந்து இருந்தாங்க. ஆனால் போன வாரம் விடாமுயற்சி படத்துலேருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. இது ஏன் வரல அப்படி சொல்லி விசாரிக்க போது தான் தெரிஞ்சது. போன வாரம் தான் வந்து வயநாட்டில் வந்து லேண்ட்ஸ்கேப்னால 500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தாங்க. எப்பயுமே வந்து அஜித் கிட்ட கேட்காம எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த டைம் வந்து அஜித் அவர்கள்கிட்ட கேட்கும்போது இந்த வாரம் அப்டேட் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களே. ஏன்னா இந்த வயநாடு கேஸில் இருக்கும்போது வந்து நாம் அப்டேட் கொடுத்து எந்த ஒரு கொண்டாட்டமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அஜித் அவர்கள் சொல்லிட்டாங்க. அதனால் விடாமுயற்சி திரைப்படத்தோட அடுத்த அப்டேட் வந்து இந்த வாரம் இறுதியில் வெளியாக போகிறது அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகி இருக்கு. அதுவும் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிளோட அப்டேட் வந்து வெளியாக போகிறது. வித் போஸ்டரோட ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் வந்து இருக்காங்க. இதுக்கு முன்பு வரைக்கும் வந்து அஜித் அவர்கள் பாடல்னா டேரெக்டாக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து இந்த பாடல் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பயங்கரமான ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் வந்து கம்ப்ளீட்டான ப்ரெஷர் வந்து அஜித்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன லைக்கா திரைப்படங்கள் அனைத்தும் வந்து ஒரு ஃபெயிலான திரைப்படமாக போய்விட்டது. பெருசாக வந்து ப்ரொமோஷன் பண்ணியும் வந்து மக்கள் மத்தியில் வந்து ரீச் ஆகலை. அதனால் வந்து லைக்கா நிறுவனம் பெரும் லாஸில் வந்து இருந்தது. ஆனால்
ஆனால் இந்த டைம் வந்து விடாமுயற்சி அப்படி இருக்கக்கூடாது. நான் வந்து நிறைய திரைப்படங்கள் நான் கொடுக்குற திரைப்படங்களுக்கு எப்படி ப்ரொமோஷன் பண்ணுவேன்னு அதே மாதிரி தான் வந்து இந்த படத்துக்கும் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் உறுதியாக இருக்கான். ஸோ அதனால் வந்து சின்ன சின்ன ப்ரொமோஷன்லேருந்து பெரிய பெரிய ப்ரொமோஷன் வரைக்குமே பண்ண போகிறாங்களாம். லைக் வந்து படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளோட ப்ரோமோ ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். அதுக்கப்புறமா ஃபஸ்ட் சிங்கிள், அதுக்கப்புறமா கிளிம்ஸு, அதுக்கப்புறமா ஆடியோ லான்ச்சு, இசை ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட், அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் பயங்கரமாக பண்ணி இந்த படத்துக்கு பெருசாக வந்து ப்ரொமோஷன் பண்ணி பெரிய அளவில் வந்து மக்கள் மத்தியில் ரீச் பண்ணி பெரிய வசூல் வந்து கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் லைக்கா நிறுவனம் இருக்கிறது. அதனால் இந்த வார இறுதியில் விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் ப்ரோமோவை நம்ம பார்க்க வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் ப்ரோமோவை பார்க்க வெயிட் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு